இன்றைக்கி முத்துநகர் சமையலில் என்ன செய்ய போகிறோன்னா விருந்து சோறு. விருந்து சோறுனா கிறிஸ்டினில் வந்து கல்யாணம் முடிஞ்சு வர்றவங்களுக்கு இந்த விருந்து சோறு வச்சு கொடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு அது கிறிஸ்மஸ் டைம், அதனால் நம்ம அதை செஞ்சு சாப்பிட்லாம், வர்றவங்களுக்கும் அதை செஞ்சு கொடுக்கலாம். அதனால் விருந்து சோறு வைக்கிறது எப்படின்னு செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், இது அரைப்படி கப்பு. அதில் வந்து ஒரு 3/4 உலக்கு அரிசி எடுத்துருக்கோம். இந்த அரிசியை வந்து ஊற வச்சுக்கிடணும். நம்ம வீட்டு அரிசியிலே நம்ம செய்யலாம். அடுத்தது பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். முந்திரி இதை வந்து நம்ம தாளிக்கச்சிலே நம்ம போடலாம். தேங்காய் வந்து சின்ன தேங்காவாக இருந்தால் அரைமுறி தேங்காய் எடுத்து வச்சுக்குவோம். இதுக்கு வந்து ஒரு காமுறி, சின்ன தேங்காவாக இருந்தால் அரைமுறி, பெரிய தேங்காவாக இருந்தால் கொஞ்சம் காமுறி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு தான். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு தான் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். நிறையாவே எடுத்துக்கிடணும். பாருங்கள், நான் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன்னு. இந்த அரிசிக்கு இவ்வளோ இது எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது மஞ்சள் தூள், மிளகு வந்து நம்ம இப்படியே தான் போடணும், டேஸ்ட்டாக இருக்கும். கிராம்பு, பட்டை, இவ்வளோ தான் இந்த பொருளுக்கு. சில பேர் ஹிந்துவில் வந்து கல்யாணம் முடித்து வராங்கன்னா அவங்களுக்கு வந்து சொதி குழம்பு வச்சு கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு விருந்துக்கு வந்து சொதி குழம்பு வச்சு கொடுப்பாங்க. இது நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த சாதம் வைக்க போகிறோம். பார்ப்போம். இதுக்கு வந்து தேங்காய் சாதம்னு சொல்லுவாங்க. தேங்காய் சாதம் அது வேறு, இது விருந்து சாதம். அரிசியை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அந்த தேங்காவை நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம். 3/4 உலக்குக்கு 2 3/4 உலக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். சரியா? இந்த பாலோடு சேர்த்தே எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? 2 3/4 உலக்கு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், ஆயில் எடுத்துக்கிடுவோம். கொஞ்சமாக சேருங்க ஆயில், ஒரு 2-3 டீஸ்பூன் போதும். அடுத்தது நெய் எடுத்துக்கிடுவோம். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடைசியில் சாப்பாடு வச்ச உடனே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிடுவோம். பார்த்துக்கோங்க. அடுத்து கிராம்பு, பட்டை, மிளகு, இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மிளகு வந்து கொஞ்சம் வெடிக்கிற வரைக்கும் இருக்கட்டும். இந்த மஞ்சள் தூளை இந்த பால் எடுத்து வச்சுருக்கேன்ல அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே இதை நான் அளந்து தான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இந்த மஞ்சள் தூளை பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை பிரியாணி இலையும் இந்த பருப்பு எடுத்து வச்சுக்குவோம். அது இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, இதை நல்லா வதக்கிக்கோங்க. சரியா? இது நல்லா வதங்கி பொண்ணு நிறமாக வரும். அது வரைக்கும் வதக்கணும். எல்லாமே பழகிவிட்டால் ஈஸி தான், கஷ்டமானது எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வீட்டிலையே செஞ்சு சாப்பிடுங்க, அடுத்தவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. அங்கே பொன்னரமாக வந்துட்டு இனி தண்ணி பால் சேர்க்க போகிறோம். பாலும் தண்ணியும் பாருங்கள், 3/4 உலக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு 3/4 உலக்கு. ஒரு 3/4 உலக்கு அரிசிக்கு 2 3/4 உலக்கு தண்ணி. இது நம்ம கொதிக்கட்டும். கொதித்த உடனே அரிசியை போட்டு ஒரு விசிலோ இல்லைன்னா 2 விசிலோ, உங்கள் அரிசிக்கு தகுந்தால விசில் வச்சுக்கோங்க, போட்டு இறக்கிற வேண்டியதான். விருந்து சாதம் ரெடி. இதுக்கு வந்து என்னதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னா கறி குழம்பு, சிக்கன் பொரியல், மட்டன் குழம்பு, மட்டன் பொரியல், எக்கு, என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நம்ம விருந்துக்கு வச்சு கொடுக்கலாம், அவங்க சாப்பிட்லாம். இது முடிஞ்சோடனே சொல்கிறேன். இது வந்து ஏற்கனவே தேங்காயில் தான் எடுக்கும். அதனால் தேங்காயில் வந்து ஆயில் இருக்கும். நம்ம ஆயில் வந்து கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது உப்புத்தூள் போடணும். உப்புத்தூள் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. எல்லா பொருளுமே உப்பு இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உப்புத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வருது. அதில் ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுக்கிடுவோம். போட்டு கொஞ்சம் கொதித்த உடனே விசில் போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிடுங்க.
நீங்கள் வச்சு பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், நல்லா இருந்ததா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப மணமாகவும் ரொம்ப சுவையாகவும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், குழையெல்லாம் இல்லை, நல்லா உதிரியாக வந்திருக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், வர்றவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. விருந்து சாதம் ரெடி ஆகிடுச்சி. முட்டை வச்சுருக்கோம், வெங்காய பச்சடி, சுக்கா வச்சுருக்கோம். இதில் டீ குழம்பு ஊற்றி செமையாக டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். முந்தைய மாதிரி யாரையும் கூட்டு விருந்து கொடுக்குற அளவில் இல்லைன்னா, இப்போ எல்லாருமே உழைக்க போகிறாங்க. அவங்கவுங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. யார் வீட்டுக்கும் பகிர்ந்துக்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் ஊர்லேருந்து வருவாங்கள்ல, அவங்களுக்கு வச்சு கொடுங்க. வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.